வாராகியை வச்சு வழிபாடு செய்யறவங்க ராத்திரி நேரத்துல வாராகி நடக்கிற சவுண்ட் கேக்குது, கொலுசு சத்தம் கேக்குது, சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது, வீட்டுல வச்சிருக்கலாமா? வாரத்துல ஒரு நாள் அர்ச்சனை பண்ணலாம். ஆனா தினமுமே நீங்க நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். வாராகி அப்படின்னு சொன்னாலே நவராத்திரியுடன் சம்பந்தப்பட்ட தேவி. தோளுடன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்த ஊற வச்சு நீங்க வடை மாதிரி செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லனா அனைவருக்கும் இனிய வணக்கம். வாராகி அம்மன், இப்போ நம்ம நிறைய பேர் வாராகி வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கோம் இல்லையா? ஏன் நம்ம எல்லாரும் வாராகி வழிபாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் இருக்கு. சொல்ல முடியாத, மற்றவர்கள் கிட்ட சொல்ல முடியாத ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம். யார்கிட்ட போய் நான் என்னுடைய பிரச்சனைகளை முறையிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது நாம வாராகி வழிபாட்டுல நிறைய ஈடுபாடு காமிக்கிறோம். யார் இந்த வாராகி? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், வாராகி தேவியை வழிபடலாமா? ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வாராகி வழிபாடு அந்த அளவுக்கு பெருசா இல்லை தென்னிந்தியாவில். ஆனா இப்ப நிறைய வாராகி வழிபாடு மிக பிரபலமாக இருக்கு. அதுவும் நிறைய வீடுகள்ல வாராகியை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் இப்ப நிறைய இருக்கு. இப்போ வாராகி தேவியை நிறைய பேர் வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வாராகி வழிபாடு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நமக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னா, சில வீடியோக்கள் நம்மளுக்கு அனுப்புறாங்க. அதை பார்க்கும் பொழுது நான் வாராகியை வழிபாடு செய்யலாமா, சிலையை வீட்டில் வைக்கலாமா, சிலையை வச்சா நான் நைவேத்தியம், அபிஷேகம், அர்ச்சனைலாம் செய்யணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு வருது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் பயமும் வருது. ஏன்னா வாராகியை வச்சு வழிபாடு செய்கிறவங்க ராத்திரி நேரத்தில் வாராகி நடக்கிற சவுண்டு கேட்குது, கொலுசு சத்தம் கேட்குது, சிரிக்கிற சத்தமெல்லாம் கேட்குது, வீட்டில் வச்சிருக்கலாமா அப்படின்னு நமக்கு பல சந்தேகங்கள் வரும். அப்போ இதை பற்றிய முழு விளக்கம் என்ன அப்படின்னா, வாராகி தேவியை பற்றி நம்மளால முழு விளக்கம் சொல்றதுக்கு யாராலையும் முடியாது இல்லையா? நம்மளுக்கு தேவையானதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வாராகி தேவி யார், எப்படி தோன்றினார்கள், என்ன தேவைக்கு நான் வாராகி தேவியை வணங்கணும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வாராகி தேவி லலிதை, ஸ்ரீ லலிதை திரிபுரா சுந்தரி இருக்காங்க இல்லையா? நம்ம எல்லோருமே சொல்லுவோம் அவங்க தான் ராஜராஜேஸ்வரி, அன்னை ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ லலிதையின் பஞ்சபானங்களிலிருந்து தோன்றுவித்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாராகி லலிதையின் மறு அம்சம்தான் வாராகியை தவிர வாராகி அப்படின்னு தனியான ஒரு தெய்வம் இல்லை. லலிதையின் பஞ்சபானங்களிலிருந்து அவள் தோன்றியவள் வாராகி. இந்த வாராகி தேவியை நான் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ நிறைய மந்திரங்கள் நமக்கு எளிமையாக கிடைக்கிது இல்லையா? புக்கு வாங்கும்பொழுது சில மந்திரங்கள் புக்கு கொடுக்குறாங்க. சில நம்ம யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணும்பொழுது சில மந்திரங்கள் நம்ம கண்ணில் படுது. அந்த மாதிரி மந்திரங்களை நாம் உச்சாரணம் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? சில மந்திரங்கள் பாருங்களேன், கிரீம்னு இருக்கும், சில மந்திரங்கள் க்ரீம்னு இருக்கும், KREEM அப்படின்னு இருக்கும், சிலது G அப்படின்னு இருக்கும், சிலது H அப்படின்னு இருக்கும். அப்போது ஒரே மாதிரி உச்சரிப்பு இருந்தாலும் நாம் அதை பார்த்து தான் உபயோகப்படுத்துகிறோம். அதனால் மந்திரங்களை சரியான முறைப்படி ஒரு குரு மூலமாகவோ இல்லை யாராவது நமக்கு சரியாக அந்த மந்திரத்தில் தீட்சை பெற்றவர்கள் அந்த மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே சொல்கிறது மிக சரியாக இருக்கும். சிலை வழிபாடு வைக்கலாமா, வாராகியை நான் சிலையாக வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, வாராகியை ஒரு கட்டை விரல் அளவு சைஸுக்கு இருக்கிற சிலையை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த முறையில் வாராகி கிடைத்தாலும் நாம் வழிபாடு செய்யலாங்க. அது பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வாராகிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் தினமுமே நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தானே கோவிலில் இருந்து அம்மன் சிலைகளை வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறீங்க. அவங்களா வரலல்ல, நாம தான் பணம் கொடுத்து வாங்குகிறோம், இல்லை நமக்கு யாராவது gift கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் சில சிலைகளை வைக்கும்போது அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறது நம்மளுடைய கடமை. அதை நீங்கள் சாப்பாடு கொடுக்கணுன்னே அறுசுவை விருந்து அப்படிலாம் இல்லைங்க. உலர்ந்த திராட்சையோ இல்லை முந்திரியோ ஒரு ரெண்டு நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் செய்கிற இட்லியை கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் வாராகிக்கு அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட நைவேத்தியங்கள் இருக்கு. வாராகி அப்படின்னு சொன்னாலே நவராத்திரியோடு சம்பந்தப்பட்ட தேவி. நவராத்திரி அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அது ஆயுத பூஜையை ஒட்டி வரக்கூடிய நவராத்திரி. ஆனால் முன்னால காலத்தில் ஒவ்வொரு மாதமும் நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. அப்போ அவங்க வருஷத்துக்கு 12 முறை நவராத்திரியை வணங்கினாங்க அப்படின்லாம் இருக்கு. ஆனால் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய 4 நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி சொல்லுவாங்க, ஆஷாட நவராத்திரி சொல்லுவாங்க, ஷியாமலா நவராத்திரி சொல்லுவாங்க, சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 நவராத்திரிகளில் மிக குறிப்பாக வாராகி தேவிக்குன்னே இருக்கக்கூடிய நவராத்திரி அப்படின்னு பார்த்தா அது ஆஷாட நவராத்திரி. நாம் இப்போ அந்த பீரியடில் தாங்க இருக்கோம். ஆனி மாதம் வளர்பிறை பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை இரவே எடுத்து வச்சிருவாங்க. பிரதமையிலிருந்து கணக்கு வச்சுங்க அப்படின்னா நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னா இது மிக குறிப்பாக வாராகி தேவிக்கே அப்படின்ற வணங்கக்கூடிய ஒரு நவராத்திரி விழா. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பஞ்சமி. எல்லா மாதங்களிலும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய பஞ்சமி அன்றைக்கு வாராகியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த ஆனி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி மிகவும் சிறப்பான பஞ்சமி. இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அன்று முடிஞ்சது அப்படின்னாக்கா கருப்பு உளுந்து தோலுடன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து ஊற வச்சு நீங்கள் வடை மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா எள் உருண்டை நைவேத்தியம் பண்ணலாம். தேன் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அம்பாள் அப்படின்னு வந்துட்டாலே, பெண் தெய்வம் அப்படின்னு வந்துட்டாலே தேன் மிகவும் முக்கியம். எல்லா தெய்வங்களுக்கும் தேன் நாம் அபிஷேகம் பண்ணோம் இல்லையா? ஆஷாட நவராத்திரியிலையும் அன்னை வாராகிக்கு தேன் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. கிழங்குகள் நிறைய வைப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி பூமிக்கில் இருந்து எடுக்கப்படக்கூடிய கிழங்கு வகைகளை அன்னை வாராகிக்கு வைக்கிறது சிறப்பு. இப்போ இந்த கிழங்கு வகைகளை நம்ம வாராகிக்கு வைக்கிறது மூலமாக என்னன்னா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கி கொடுப்பீங்க, அப்படிதானே? இப்போ நாமளே யார்கிட்ட இருந்தாவது நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவோம், பிடிச்ச மாதிரி நடந்துப்போம், பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தான் எந்த தேவியிடமிருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவிக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச புஷ்பங்களை வாங்கி கொடுக்கறதோ அந்த தேவியின் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அப்போ வாராகி தேவிக்கு என்ன புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சிகப்பு நிறம் பிடிக்கும். சாதாரணமாக அம்பாள்னாலே சிகப்பு. இவங்களுக்கு செம்பருத்தியும் செவ்வரலையும் மனோரஞ்சிதமும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வாசனையான மலர்கள், முல்லை புஷ்பம். ஏன்னா வாராகியினுடைய விரல்கள்லாம் பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதும் வாராகியின் விரல்கள் தான். ஆனால் லலிதை திரிபுர சுந்தரியின் படை தலைகள் அதாவது அவங்க போருக்கு போகும் பொழுது அவங்களுக்கு 4 படை இருந்துச்சாமா. அத்தனை படைகளுக்கும் ஒரே தளபதி சேனாபதியாக இருந்தவங்க வாராகி. அதனால தான் அவங்களுக்கு தண்டநாதா அப்படின்னு பேரு, தண்டினி அப்படின்னு பேரு. இந்த வாராகியை எப்பெல்லாம் நான் வணங்கணும், எனக்கு வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு எப்போ மனசு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும், செத்து போன போல இருக்குது மேடம், எனக்கு என்னால் முடியவே இல்லை இந்த பூமியில் வாழறதுக்கு,
வார்த்தைகள். இந்த பூமியில் என்னால் வாழவே முடியவில்லை அப்படின்னும் பொழுது இந்த பூமிக்கான தேவி வாராகி. ஏன் இவங்க பூமிக்கான தேவி அப்படின்னா, இவங்க ஏற்கலப்பையும் உலக்கையும் கையில் வச்சிருப்பாங்க. அதனால தான் ஆனி மாதமும் ஆடி மாதமும் வாராகிக்கு மிகவும் விசேஷம். ஏன் அப்படின்னா, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துல தான் நெற்பயிர்களை பெரிய அளவில் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த விவசாயிகள் வணங்கக்கூடிய தேவியும் அன்னை வாராகி தான். அதனால தான் அவங்க கையில் ஏற்கலப்பை இருக்கு, உலக்கை இருக்கு. விவசாயத்தில் அதிக மகசூலை விரும்புபவர்கள், நான் போட்ட பணத்துக்கு மேலே நல்ல லாபம் எடுக்கணும் அப்படின்னு நினைத்தால் அவர்கள் வணங்க வேண்டிய தேவியும் அன்னை வாராகி தான். இந்த அற்புதமான ஆஷாட நவராத்திரி நாளில் அன்னை வாராகியை பற்றி பேசுவதற்கு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.